ஆலியா அமைதியா இரு. ஹாய். என்ன பண்ணலான்னு கிளம்பிட்ட? அபி ஒருவேளை உன்னை பாத்திருந்தானா எல்லாமே தலைகீழா மாறி இருக்கும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஆலியா, நான் தான் சொல்றேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்பு ப்ளீஸ். கடவுளே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன இதெல்லாம்? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா கெடுக்குறீங்க. உங்க ஸ்டெப்ஸ் மட்டும் இல்ல, நீங்க என்னோட ஸ்டெப்ஸையும் கெடுக்குறீங்க. யூ நோ தட் இம்பார்ட்டன்ட் திஸ் பெர்ஃபார்மன்ஸ். அபி த ராக் ஸ்டாரோட ஷோ இது. we can't afford the mistake. என்ன ரெண்டு பேரும் நின்னு முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. நீ முதல்ல இதை எடு. நீங்க ரெண்டு பேரும் யாரு? என்னோட டான்சர்ஸ் எங்க? என்னோட ட்ரூப்? இருங்க, நான் செக்யூரிட்டி கூப்பிடுறேன். செக்யூரிட்டி. வாய மூடு. உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வெளியில வந்தா கூட உன் கழுத்தை நான் இங்கேயே அறுத்துருவேன். புரிஞ்சுதா? டான்ஸ் ஆனதெல்லாம் போதும், வாய மூடிக்கிட்டே எங்க கூட வா. வா வா. அத்தை, இங்க இருந்து கிளம்பலாம். யாராவது சாப்பிடுறத பார்த்தா அவ்வளவுதான். இந்த இடம் சேஃப் இல்ல. வாங்க, சீக்கிரம் வாங்க. அத்தை, இந்தாங்க அத்தை உங்க பிளேட்டு. நீ வச்சுக்க. வா தங்கச்சி, நீயும் சாப்பிட. நீங்க ரெண்டு பேரும் என்னோட ரொம்ப நேரம் நிக்காதீங்கன்னு அப்புறம் எல்லாரும் நானும் உங்களோட கூட்டாளின்னு நினைச்சுக்க போறாங்க. போங்க இங்க இருந்து. இல்ல விடுங்க, நானே போறேன். என்னது நம்மள போ சொல்லி அவ போயிட்டு இருக்கா? டாக்கி, மிக்கி, மிக்கி, இது என்னது இதெல்லாம்? ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க? கெட் அப் गाइस. என்ன என்ன இதெல்லாம்? இவங்க ஷோலாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம ஷோவை ஆரம்பிக்கலாமா? சரி, வா ஆரம்பிச்சிடலாம். ஏய், என்னது இது? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்க போறீங்களா இல்ல டான்ஸ் பண்ண போறீங்களா? பாட்டி, நாங்க என்ன பண்றது? அட, இன்னைக்கு எவ்வளவு நல்ல நாளு. அதுவும் இல்லாம மியூசிக் கூட சூப்பரா இருக்கு. ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணா சூப்பரா இருக்கும்லப்பா. பாட்டி, இப்ப நாங்க எதுக்கு டான்ஸ் எல்லாம்? என்ன டான்ஸ் எதுக்கா? ஐயா, என்னத்துக்கு டான்ஸ் பண்ணணும்னா அது என்னன்னா, கல்யாணத்தப்ப பொண்டாட்டி புருஷனோட சேர்ந்து டான்ஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் புருஷன் அவளுக்கு ஏத்த மாதிரி ஆட வைப்பா. அப்புறம் அவர் ஆடணும்னா இப்ப நீ அவரை ஆட வைக்கணும்ல. ஐயா, எதுக்கும் பயப்படாம வாங்க, அவங்களுக்கு பொன்னி ஸ்டைல கத்து கொடுப்பாங்க. போங்க ஒரு நிமிஷம். போங்க. இங்க வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? டான்ஸ் ஆடின்னு இருந்தேன். எனக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஐல உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க கிராமத்துல யாருக்கு கண்ணால நடந்தாலும் சரி, எங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, நான் நல்லா ஆடுவேன். என்ன பண்றதாலயா டான்ஸ் ஆடாம என்னால இருக்க முடியாதே. மியூசிக் கேட்டா போதும் என் கை கால்லாம் தானே ஆட ஆரம்பிச்சிடும் தெரியுமா? உனக்கு எப்படி புரிய வைக்குதுன்னு புரியல. அப்படியே பிரபு தேவா மாதிரி ஸ்டெப் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்து. நான் உன்னை இந்த வீட்டுக்கு எதுக்காக கூட்டிட்டு வந்தேங்கிற விஷயத்தையே மறந்துட்ட போல இருக்கு. இல்ல இல்ல, நான் என்னத்துக்கு மறைக்க போறேன் சொல்லு. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அதனால தானே நான் இது எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கேன். பாரு, நான் எல்லாரோடையும் சேர்ந்து டான்ஸ் ஆடலனா அப்புறம் எல்லாரும் என்ன பிறகியா இல்ல பொன்னின்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. எனக்கு வரும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க பாரு, ஸ்டேஜ் மேல பிரபாவும் த்ரீசாவும் எவ்வளவு பிரமாதமா டான்ஸ் பண்றாங்கன்னு. வா வா.
கத்தி பேசாதன்னு சொன்ன கேட்டியா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாம என் கண் முன்னாடியே அவ கைய புடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கியா? சங்கர், நீ எப்படிடா இங்க வந்தா? நான் இங்க எப்படி வந்தேன்றதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எதுக்கு வந்தேன்னு கேளு, அதான் முக்கியம். இப்போ உனக்கு நடக்க போறது கல்யாணம் இல்ல, உன்னோட இறுதி சடங்குடா. டேய் ராமே, எல்லாரோட மொபைலையும் புடுங்கடா. யாராவது போலீஸ்க்கு போன் பண்ண போறாங்க. ஒருத்தங்க கூட போன் வச்சிருக்க கூடாது. போனை கொடு. உனக்கு போன் கொடுக்க மாட்டேன். எதுக்கு கொடுக்கணும்? அண்ணா, உன் அண்ணன் தான் எனக்கு போனை வாங்கி கொடுத்தா. ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து நான் தான் இந்த போன் வாங்கினேன். நான் போன் தர மாட்டேன். போனை கொடு, இல்லைன்னா கொன்றுவேன். யாரோட பொண்டாட்டி இவ? கேக்குறேன்ல. என்னோட பொண்டாட்டி. இவளுக்கு புரிய வை. ஒரு நிமிஷம் இருங்க. மைதிலி, போனை கூட எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ற? உன்னை கொன்னுடுவாங்க. என்னோட ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் எப்படியே செத்துருவேன். நீ முதல்ல கூட எல்லாரையும் கொன்னுடுவாங்க. டேய் பாலே, இங்க வந்திருக்கிற எல்லாரையும் ரூம்ல போட்டு அடைச்சு வைங்கடா. போங்கடா. போங்க. அண்ட் ஒன் மோர் திங் சேகர், மற்றதெல்லாம் ஓகே, பட் இதுல இருக்கிற இந்த கவுண்டர் கிளாசஸ் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஒன்னு பண்ணுவோம், பிரபாக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அவன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் ஐ வில் லெட் யூ நோ. ஓகே? ஓகே படி, தேங்க்ஸ். சங்கர், என் ஃபேமிலியை தொட்ட உன்னை சும்மா விட மாட்டேன். பேசாதடா, வாய முர்றா. இந்த மாதிரி ஓவரா பேசணும். ஏன் உன் கண்ணு முன்னாடியே எல்லாரோட சங்கையும் அறுத்து போட்டுருவேன். உனக்கு ஏன் கூட தானே பிரச்சனை. பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன பழி வாங்கு, பட் என் ஃபேமிலியை ஒண்ணும் பண்ணிடாத. எங்க எல்லாரையும் கொல்லணும்னு நினைக்கிறேன்ல? கொல்லுடு, கொன்னுடு, கொல்லுன்னு சொல்றேன்ல. கொல்லு, கொல்லு. என்ன வாய மூடு. நீங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்க வீட்டுக்கு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஏய் கேள்வி, முழு ராமாயணத்தை மறுபடியும் உங்ககிட்ட சொல்லுமா? இதுல யாரு ராவணன் தெரியல? சரி, நானே சொல்றேன். என்ன நல்லா பாரு. என் பேர் தான் சங்கர். இந்த த்ரிஷாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களோட இந்த ராமா இருக்கான்ல, மணமேடையில இருந்து தூக்கிட்டு வந்துட்டான். டேய் முட்டாள், அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலடா. அப்புறம் எதுக்காக நீ அவளை கட்டாயப்படுத்துற? சின்ன வயசுல இருந்தே எனக்கு கட்டாயப்படுத்துறதுனா பிடிக்கும். எனக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சு போச்சுன்னு ஏன், அது எனக்கு சொந்தமாயே தீரணும். ஒண்ணு அதுவா தானா வரணும், இல்லனா நான் அதை புடுங்கிடுவேன். ஓங்கி அரஞ்சேன்னு ஏய் வாய மூடு கேள்வி. நீ என்ன டீச்சரா? சும்மா கேள்வி கேட்டுனே இருக்க. நான் உனக்கு கேள்விக்கு பதில் சொல்ல இங்க வரல. என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தலைவரோட சாம்பல கடல்ல கரைச்சிருவேன். சங்கர், நிறுத்து. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா விருப்பம் இல்ல. அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல நான் கேட்டனா? நான் தான் உன்கிட்ட சொன்னல, நான் தான் உன்னை கட்டிப்பேன்னு. நீ என்னோட பொண்டாட்டி. அப்புறம் இதோ இருக்காரு தலைவரே, வந்ததுல இருந்து என் பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்க. இப்ப நான் உன்னை எப்படி சுத்த விடுறேன்னு பாருங்கண்ணா. இல்ல, இந்த சங்கருக்கு பிடிச்சதே தூக்கிட்டு வந்துட்டான்ல. இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. உன் வீட்டுக்கே நான் வந்து உன்னையே போட்டு தள்ள போறேன். உன்னை இனி யாராலையும் காப்பாற்ற முடியாதுடா. முடியாது. வா.
முதல்ல உன்னை போட்டு தள்ளுவேன், அதுக்கப்புறம் உன்னோட வம்சத்துல இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ள போறேன். ஒருத்தரை விட மாட்டேன், எல்லாரையுமே கொன்றுவேன். என்னது இது? இது பிரபாவோட ப்ரொஜெக்டட் போட்டோ. இதை இங்க யார் வச்சிருப்பாங்க? ஆனா நீ எனக்கும் பிரபாக்கும் கல்யாணம் பண்ணி வை. எனக்கும் பிரபாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீனா நான் அப்புறம் ரொம்ப மாறிடுவேனா? பிரபாவை சந்தோஷமா வச்சுக்குவேன். அவன் மேல உயிரியே வச்சிருக்கேனா? இது கண்டிப்பா ஆலியாவோட பைத்தியக்காரத்தனம் தான். பிரபா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத அவளால தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் அவ சும்மா இருக்க மாட்டா. ஷீ சோ அப்சஸ்ட் வித் பிரபா. அவ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருப்பா. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு பாவம் அவன் லைஃப்ல சந்தோஷம் வந்துட்டு இருக்கு. I'll make sure அவன் சந்தோஷத்துல யார் கண்ணும் படாம பார்த்துப்பேன். ஆலியாவால தான் பாவம் பிரபாக்கு அம்மு தூரமாயிட்டா. ஆனா இப்ப அப்படி நடக்க விட மாட்டேன். இந்த தடவை ஆலியா பிரபாவோட சந்தோஷத்துக்கு தடங்களா இருக்க கூடாது. நாடா இது திடீர்னு ஏன்னா லைட் போச்சு? ஆச்சரியமா இருக்கண்ணே. கிராமத்துல தான் கரண்ட் போகும்னு நினைச்சேன், இங்கேயுமா போகும்? என்னண்ணே ஒரே வினோதமா இருக்கு. கரண்ட் தானா போலடா, யாரோ ஆஃப் பண்ணிருக்காங்க. உடனே போய் செக் பண்ணு. யார் இந்த வேலையை பண்ணாங்களோ அவங்கள இழுத்துட்டு வாங்கடா. முதல்ல கொல்ல போறது அவனுதான். போடா பாலு. இங்க பாருங்க, யாராவது தப்பிக்கலாம்னு நினைச்சீங்க அப்புறம் அவ்வளவுதான். முதல்ல அவங்கள நான் கொல்லுவேன். ஏய் பாலு, ஃபியூஸ பாத்தியா இல்லையா? அண்ணா தேடிட்டு இருக்கேன். ஃபியூஸோட மெயின் பட்டன் எங்க இருக்குன்னு தெரியல. சீக்கிரமா ஆன் பண்றா. லைட் எப்படி ஆஃப் ஆச்சு? இது கண்டிப்பா கடலோட வேலையா தான் இருக்கும். அவரு கரண்ட் ஆஃப் பண்ணி எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்காரு. இதான் சரியான நேரம். இப்ப பிரபாவையும் திரிசாவையும் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். பாலே, சீக்கிரமா சரி பண்றா. நான் தேடிட்டு இருக்கேன், இருங்கண்ணே. இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துப்ப? சீக்கிரம் முடி. யாரது இப்ப? யார் பேசினா? யாராவது வாயை திறந்தீங்க இல்ல நவுந்தீங்க, கையில கத்தி இருக்குது, அப்படியே கண்டதுமா வெட்டுருவேன். ஏய், நீ இந்த வீட்டு ஆளு தானே? மெயின் சுவிட்ச் எங்க இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, வந்து சொல்லு. எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன உனக்கு தெரியாதா? இது உன் அப்பன் தானே, இவனுக்கு தெரியும்ல. நீயா சொல்றியா இல்ல இவனை அடிச்சு கொல்லட்டுமா? சொல்றாரு, என் கூட வா. வா. என்னாச்சுக்கா? உன்னை முதல்ல எங்காவது ஒளிச்சு வைக்கணும். நீ ஒளிஞ்சிருந்ததா இங்க எதனா பண்ண முடியும். ஆனா அக்கா பிரபாக்கு ஒண்ணு ஆவதாத நான் பாத்துக்கிறேன். உன்னை எங்காவது ஒளிச்சு வைக்கணும். அப்பதான் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். எந்த வேலையுமே ஒழுங்கா நடக்கவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கே. எனக்கு பிடிச்ச 7:30 எப்பதான் ஒழியுமோ தெரியல. உன் 7:30 சனி நீ போகும்போது உன் கூடவே வந்துரும். இப்ப யார் பேசினா? என் மனசுல நினைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் பேசினா? யார் அது? உனக்கு எப்படி ராத்திரி நேரத்துல கண்ணு தெரியுமோ அதே மாதிரி மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் இந்த வீட்டுக்கு பெரிய ஸ்பை. மனுஷங்களோட முகத்தை பார்த்தாலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியும். உன்னோட 7:30 சனியை பத்தி தானே யோசிக்கிற? அந்த 7:30 சனி போறதா இல்ல, அத உன்னை விட போறதும் இல்ல. இவனுங்க எல்லாம் பாக்கிறதுக்கு தான் நல்லவனு மாதிரி இருக்கானுங்க. ஆனா எல்லாருமே கேடிங்க தான். எங்களை பத்தி நீ கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்க சங்கரு. நாங்க எல்லாரும் எங்க சுயரூபத்தை காட்டுறதுக்கு முன்னாடி உன் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு மரியாதையா இங்க இருந்து போயிடு. இல்ல நீ கண்டிப்பா மேல போக வேண்டியதுதான். புரிஞ்சுதா? பேசினதெல்லாம் போதும். யாராவது வாயை திறந்தீங்க பிரபாவோட சங்கம் அறுத்துருவேன். எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். இல்லனா பிரபாவை மட்டும் இல்ல, உங்க எல்லாருமே வெட்டி கண்டதுமாக்கிடுவேன். நான் த்ரிஷாவை கூட்டிட்டு போவதான் வந்தேன். கண்டிப்பா அவளை நான் கூட்டிட்டு போவேன். இந்த தனு எங்க போயிட்டா? இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கா. அவ எங்கதான் போயிருக்கா? என்னோட விதி அவ்வளவு ஒண்ணும் மோசம் இல்ல.
முதல் முறையா பிரபாவை எனக்கு சொந்தமாக்கிக்க எனக்குன்னு ஒரு உதவி கிடைச்சிருக்கு. இவன் அந்த த்ரிஷாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டானா அப்புறம் பிரபா எனக்கு மட்டும்தான் சொந்தம். தேங்க் காட். இப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ பெர்ஃபெக்ட்டா பண்றான். இவன் இப்ப பண்ற வேலையில இவனுக்கு நானும் என் பங்குக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றேன். உள்ள போடா. எதுக்கு என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்க? என்னாச்சுன்னு பாரு. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரமா பண்றா. சூப்பர். வா வாடா. அண்ணா லைட் வந்துருச்சுண்ணா. எனக்கு கண்ணு தெரியாதா? லைட் வந்தது எனக்கு தெரியாது. பேசணுமேனு பேச வேண்டியது. போடா. இந்த த்ரிஷா எங்க போயிட்டா? ஏய் த்ரிஷா எங்கடா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க தப்பிச்சு போயிட முடியும்? தம்பி பிரபா, ஓம் பிளான் தானே இது. என்கிட்ட இருந்து அவ தப்பிக்க முடியாது. முதல்ல அந்த த்ரிஷாவை தேடுறேன் இரு. அதுக்கப்புறம் உன் கதையை முடிக்கிறேன். போங்கடா, போய் த்ரிஷாவை தேடுங்க. சரிண்ணா. அக்கா, இந்த த்ரிஷா எங்க இருக்கா? தெரியல. பிரக்யா கூட எங்க இருக்கான்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குக்கா. டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நடக்கிறத பாத்துக்கிட்டே இரு போதும். ஏய் த்ரிஷா, எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற? மரியாதையா நீயே வந்துரு. தேவையில்லாம என்ன ஏன் இத்தனை பேரை கொல்ல வைக்கிற? ஓகே, நீங்க வரமாட்டல்ல? இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய் த்ரிஷா கேக்குதாடா உனக்கு? அடிக்காத, என் பையனை அடிக்காத. இந்த பாரு, த்ரிஷாவை நாங்க எப்படியோ காப்பாத்திட்டோம். என் பெரிய பையன் வருவான்ல, அவன் எங்க எல்லாரையும் காப்பாத்துவான். அவன் மட்டும் வந்தான்னு வை, உன் கதை முடிஞ்சது. டேய் முட்டாள், த்ரிஷாவை விட்டு தள்ளு. உன் உயிரை காப்பாத்திக்க முதல்ல. இன்னும் நேரம் இருக்கு, இங்க இருந்து ஓடி போயிடு. கேள்வி, நீ ஓவரா பேசுறீங்க. என் கையை பிடிக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பாட்டிய வெட்ட வருவேன்? என்ன பிரபா ஓவரா துள்ற? விட்டுடு, என் பையனை மரியாதையா விட்டுடு. ஏய் கேவி, இவனை நான் விட போறது இல்ல. என் அபி மட்டும் உங்களை பார்த்தா யாரையும் விட மாட்டான், எல்லாரையும் கொன்னுடுவான். உன்னோட ராக் ஸ்டார் அபியையும் கூப்பிடு. அவனே நான் ஒரு வழி பண்ணல. என்னோட பேரு சங்கரே கிடையாது. நீ எங்க வீட்டுக்குள்ள வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்க.
அப்பா கடவுளே. என்னாச்சு சரளா, இவ்வளவு அவசரமா எதை தேடிக்கிட்டு இருக்க? அது சரி, நீ இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு வந்த? பிரபா த்ரிஷா கல்யாணம் முடிஞ்சிடுச்சா என்ன? இல்ல அத்தை, இன்னும் கல்யாணம் முடியல. நான் இங்க த்ரிஷாவுக்கு கிஃப்ட் எடுத்துட்டு போக வந்தேன். என்ன கிஃப்ட்? அம்மாவுக்காக துப்பட்டா பண்ணி வச்சோம்ல, அவ கல்யாணத்துக்கு போட. அவ கல்யாணம் தான் அவசரத்துல முடிஞ்சிருச்சு. இந்த துப்பட்டாவை அவளுக்கு கொடுக்கவே முடியல. அதனாலதான் த்ரிஷாவுக்கு என்னோட ஆசீர்வாதமா இந்த துப்பட்டாவை கொடுக்கலாம்னு நினைச்சேன். இதை விட நல்ல கிஃப்ட் வேற எதுவும் இருக்காது. ஆமா அத்தை, இத அவங்களுக்கு கொடுத்தா பிரபா த்ரிஷா கல்யாணத்துல அம்மும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஓவரா சென்டிமெண்ட் பேச வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. நீ போறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிட போகுது. அப்புறம் இந்த துப்பட்டா கொடுத்தும் பிரயோஜனம் இல்ல. பிரக்யாவோட போட்டோ. அத்தை, இந்த மாதிரி போட்டோ உடையறது நல்லது இல்லல்ல. நம்ம பிரக்யாவுக்கு ஒண்ணு ஆகாதுல்ல. இப்போதான் அவளை அங்க பாத்துட்டு வரேன். அவ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காளா?